தமிழ்ச்சட்ட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டேட்டுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எதுனாலும் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பர்டிகுலர் as to டைம், பிளேஸ் அண்ட் பர்சன், சிஆர்பிசி செக்ஷன் 212 வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் 211 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது இது எல்லாமே சாப்டர் 17ல் த சார்ஜ் அப்படின்ற அடிப்படைக்குள்ளே வருது. ஸோ சார்ஜ்னா சார்ட் ஃப்ரேம் பண்ணுறது. பேசிக்காக சொல்லணும்னா ஒரு குற்றம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஸோ ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு ஃபைனல் சார்ஜ் ஷீட் வருது. ஸோ சார்ஜை வந்து கோர்ட் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஃப்ரேம் பண்ண சார்ஜை என்னவென்று அக்யூஸ்டுக்கும் டிஃபென்ஸ் லாயர் இருக்கார். ஸோ ஓப்பன் கோர்ட்டில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க செக்ஷன் 211ல். ஸோ இதை வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்க சிஆர்பிசின்ற ஃபோல்டரில் அதை நீங்கள் வியூ பண்ணலாம். ஸோ இப்போது அடுத்த செக்ஷன் 12. ஸோ இந்த செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பர்டிகுலர் as to டைம், பிளேஸ் அண்ட் பர்சன். ஸோ எதுக்காக இந்த டைம், பிளேஸ் அண்ட் பர்சன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அட்வொகேட்டை நீங்கள் ஒரு ஆலோசனை கேட்கணும். இல்லை ஒரு அட்வொகேட்டை கூட வச்சு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணும்போதே ஒருத்தர் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது அக்யூஸ்ட் வந்து எந்த வகையிலும் ஒரு குற்றத்தில் பண்ணிவிட்டு அதில் தப்பிக்காத வகையில் கிளியரான எவிடன்ஸ் அண்ட் வந்து அவர் மேலே ஒரு சாட்டப்படுற குற்றத்தை தெளிவாக வந்து அந்த கம்ப்ளைண்ட்டில் இருக்கணும்னு சொல்லிடுங்க. அது அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த டைம் அண்ட் பிளேஸ் அண்ட் யார், எந்த நபர், எப்போ அந்த குற்றம் நடந்தது, எங்கே நடந்தது, ஸோ இந்த விவரம் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அதே சமயத்தில் ஒருவேளை நீங்கள் கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துருக்கிற டைமும் எவிடன்ஸில் கொடுத்துருக்க டேட் அண்ட் டைமும் and then வந்து ஃபைனல் சார்ஜ் ஷீட் போலீஸ் கொடுத்துருக்க டேட் அண்ட் டைம், and then சார்ஜ் கோர்ட்டில் கொடுத்த ஃபைனலாக டிசைன் பண்ணுற டைமும் பிளேஸும் மாறுதலாக இருக்கும்போது இது வந்து ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லி தட் இஸ் வந்து கோர்ட்டில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் இல்லை அந்த கேஸ் உங்கள் மேலே திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதனால தான் ஒரு கம்ப்ளைண்ட்டை நம்ம டிசைன் பண்ணும்போது ரொம்ப தெளிவாக என்ன நடந்தது, அந்த நடந்த டைம் என்ன, எந்த இடத்துல நடந்தது, யார் மேலே யார் அந்த பர்சன், அக்யூஸ்டோட நேம் என்ன, ஒருவேளை அது வந்து ஒரு சிங்கிள் பர்சன் பண்ணதா இல்லை மல்டிபிள் பர்சனதா இல்லை ஒரு கூட்டு சதியா, என்ன பர்சன் எங்கே இருந்தாங்க, ஒரு முகம் தெரிஞ்ச நபரா முகம் தெரியாத நபரா, ஸோ இந்த மாதிரி விவரங்களை ரொம்ப கிளியராக வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கான எவிடன்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அன்றைக்கி நடந்திருக்கு, ஸோ அந்த பர்டிகுலர் கான எவிடன்ஸ் தானா. ஸோ இதை கம்ப்ளைண்ட்லேயும் சரி சார்ஜ் நீங்கள் நம்மளோட வேலை என்னென்னா முதல் விஷயம் ஒரு கம்ப்ளைண்டராக இருக்கும்போது கம்ப்ளைண்ட்டில் கிளியராக கொடுக்குறோம். இந்த இன்ஃபர்மேஷனை டியூரிங் த கோர்ட் ப்ரொசீடிங்கிலும் கரெக்டாக சரி வர எவிடன்ஸ் அண்ட் தென் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகணும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இந்த சப்செக்ஷன். இல்லை 2 சப்செக்ஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சப்செக்ஷனில் பிளேஸ், டைம் அண்ட் தென் அகெயின்ஸ்ட் ஹூம், யார் மேலே அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப தெளிவுபட இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சார்ஜ் ஷீட்டில் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டாக இல்லாமல் அது வந்து ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் இருக்குன்றது ஊர்ஜிகமாகிறதுக்கு கம்ப்ளைண்டருக்கு ஈஸியாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றத்துக்கு என்ன மாதிரியான கனெக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ ஐபிசி செக்ஷன் ஒரு நம்பிக்கை மோசடி வழக்காக இருக்கட்டும், இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல் வழக்காக இருக்கட்டும், ஒருத்தர் சீட்டிங் பண்ணுற பர்சன் ஏமாத்துறாரு, ஃபோர்ஜரி பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஐபிசி குற்றங்களில் அடுத்தடுத்து ஒரு விஷயத்த வந்து செய்கிறாரு. ஒரு 1 இயர்லேயே பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு விஷயத்த வந்து செஞ்சிகிட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரே ஆள் செய்கிறாரு. அப்போது இது எல்லாம் ஒரே கனெக்டட் கேஸாக வந்து கோர்ட்டில் ஒரே கேஸாக விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ ஒரே குற்றம் ஒரே நபர் செய்கிறாரு, வெவ்வேறு குற்றமாக கூட இருக்கட்டும், ஒரே பர்சனாக இருக்கலாம். பட் 1 இயர் 365 டேஸுக்குள்ளே அந்த குற்றங்கள் வந்து ஒரு 4 முறை 5 முறை நடக்குதுன்னு சொன்னாலும் இது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே கேஸாக நடத்த முடியும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி கனெக்டட் கேஸாக இருக்கும்போது. இன்னொரு விஷயம், ஒருவேளை பண மோசடி பண்ணுறவர் ஒரு பிளேஸில் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துருக்கார், இன்னொரு வாட்டி மோசடி செய்யும்போது வேறு ஒரு இடத்துல இருக்கார். அப்போது இடமாற்றங்கள் இருக்குது.
அதுக்கான இன்க்ளூட் ஆகிற பர்சன் இருக்காங்க, வேற டேட், வேற டைம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது, இதுக்கு வந்து லிமிட்டேஷன் பீரியட் அண்ட் தென் வந்து இது எல்லாமே அது தெளிவாக வந்து சொல்லியிருக்கணுமா? 1 இயரில் இதை வந்து கேப்சர் பண்ண முடியாதா? அது எல்லாமே கனெக்டட் கேஸாக கொண்டு வர முடியாதானா? இந்த மாதிரி குடுக்கல் வாங்கல்ல சீட்டிங் அண்ட் மென் ஃபோர்ஜரி ஏமாத்த பண்ணும்போது அந்த வழக்கை எல்லாமே ஒரே வழக்காக கொண்டு வர முடியும். தட் இஸ் கனெக்டிங் அஃபென்ஸ். ஸோ இதில் வந்து பர்டிகுலர் ஆஸ் டு டைம், பிளேஸ் அண்ட் பர்சன். ஸோ பர்சன் யார்? ஒரே பர்சன் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு நபர்களை ஏமாத்துறாரோ, இல்லை ஒரே நபரை அதாவது ஏமாத்துறது ஒரு ஆள், அந்த ஒருத்தர்கிட்ட பணம் வாங்குற வெவ்வேறு தேதியில் வெவ்வேறு விதமாக அவர் வந்து பணத்தை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஒரு லேண்டு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் வெவ்வேறு இடத்துல ஒரு பாட்டாக கொடுத்துருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் அவர் மேலே வந்து வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. ஈவன் தோ கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அது எல்லாமே ஒரே பர்சன்றதுனால அது கனெக்டட் அஃபென்ஸாக கொண்டு வந்து ஒரே வழக்காக அதை விசாரிக்க முடியும். இது எல்லாமே 1 இயர்க்குள்ளே நடந்திருந்தா. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இதோட டீட்டெயில்ஸ் 390 செக்ஷன்லையும், தட் இஸ் 290 செக்ஷன்லையும் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையிலும் இதில் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு குற்றத்துக்கு அந்த குற்றம் அந்த வரம்புரைக்குள்ளே வந்தால் இந்த மாதிரி செய்ய முடியும். ஸோ இதுதான் இந்த செக்ஷன் சிஆர்பிசி 212 சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டீட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.